ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 30 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள். திதி துவாதசி காலை 11:09 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் திருவாதிரை இரவு 3:27 மணி வரை, பிறகு புனர்பூசம். யோகம் வைத்ருதி மாலை 4:58 மணி வரை, அதன்பின் விஷ்கம்பம். கரணம் பாலவம் காலை 11:09 மணி வரை, பிறகு கௌலவம் இரவு 9:47 மணி வரை, பிறகு செய்துளை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடும் நாளுங்க. மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை சாதிச்சு காட்டுவீங்க. கூட பிறந்தவங்க உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. அவங்க மூலியமா சின்னதா ஒரு ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். தொழில்ல நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலியமா ஒரு நல்ல செய்தி காதுக்கு வரும். ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஆர்டர்கள் குவியும். எழுத்துத்துறை, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்க திறமையை வெளிப்படுத்த இது சரியான நாள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கழுத்து வலி அல்லது தோள்பட்ட வலி லேசா வந்து போகலாம். சின்னதொரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்க வேகம் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த நாளுங்கிறதால பண வரவு சும்மா தாராளமா இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல உங்க சொல்லுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் மாறி காதல் பெருகும். ருசியான சாப்பாடு சாப்பிட்டு மகிழ்வீங்க. கண்ல ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தா இன்னைக்கு சரியாகிடும். நகை ஆபரணம் வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க. பேச்சு திறமையால இன்னைக்கு பல காரியங்களை சாதிப்பீங்க. உங்க வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு தனி வசீகரம் இருக்கும். வியாபாரிகளுக்கு கல்லா கட்டும் நாள் இது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தி நல்ல பேர் வாங்குவீங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. மொத்தத்துல இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கடல் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் சஞ்சாரம் பண்றதால முகம் பொலிவா இருக்கும். நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே முடிப்பீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். ருசியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க. மத்தவங்க உங்களை பார்த்தாலே இன்னைக்கு பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஜொலிப்பீங்க. தொழில்ல உங்க கை ஓயங்கி இருக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதை ஜாலியா செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்.
நீண்ட நாளா தள்ளிப்போன ஒரு வேலையை இன்னைக்கு முடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஷாப்பிங் அல்லது பார்க்குன்னு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு சுதந்திர பறவையா இன்னைக்கு வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிக்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலை வர்றது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்ல ஓய்வு எடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம், அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால்வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்துறாதீங்க, திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் தொழில்ல நல்ல லாபம் உண்டு. எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான அறிகுறி தெரியும். சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை கூடும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. உங்க கருத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்தி வரும். அவங்க படிப்பு, வேலை சம்பந்தமா இருந்த கவலைகள் நீங்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மேலதிகாரிகள் உங்க வேலைய பாராட்டுவாங்க. அப்பா வழியிலிருந்த சொத்து தகராறுகள் நீங்கி ஒட்டுமை உண்டாகும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். சமூக சேவையில ஈடுபாடு காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. வீட்ல பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்தா நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும். லைசன்ஸ், பர்மிட் விஷயங்கள் சுலபமா முடியும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற நாள். உங்க நிர்வாக திறமை இன்னைக்கு பளிச்சுன்னு இருக்கும். சுறுசுறுப்பா செயல்பட்டு பல காரியங்களை முடிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரைய பிச்சு கொண்டு கொட்டும் நாளுங்க. பாக்யஸ்தானம் பலமா இருக்கு. ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளா தடைபட்டு வந்த காரியங்கள் இன்னைக்கு தானா நடக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போற முயற்சி வெற்றியடையும். பிள்ளைகள் வழியில சந்தோஷம் கிடைக்கும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும். மனசுல இருந்த பயம் விலகி தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். ஒரு ராஜயோக நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி.
அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களை ஓட்டும்போது வேகம் வேண்டாம், நிதானம் ரொம்ப முக்கியம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அக்கம் பக்கத்துல யார் கூடயும் வீண் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. சின்ன பொறி பெரிய தீயா மாற வாய்ப்பு இருக்கு. தொழில்ல புது முதலீடுகளை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. இருக்கிற வேலைய கவனமா பாருங்க. மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னா அமைதியா கேட்டுக்கோங்க, பதில் பேச வேண்டாம். அலைச்சல் அதிகமா இருக்கும், அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசுல இனம் புரியாத ஒரு பயம் வரலாம், ஆனா கவலைப்படாதீங்க, இது ஒரு நாள் நிலவரம்தான். இறை வழிபாடு மனசுக்கு அமைதியை தரும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது போல குறைவா பேசுறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வரும் நாளுங்க. வீட்ல மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிச்ச பரிசுகளை கொடுத்து மகிழ்விப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் கூடும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் மூலமா உங்க தொழில் வளர்ச்சி அடையும். வெளியூர் பயணங்கள் மூலமா புது அனுபவம் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க, அங்க உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முகத்துல ஒரு வசீகரம் தெரியும். வியாபாரத்துல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு லேசா உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகளெல்லாம் தூளா போகும் நாளுங்க. மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகி புது தெம்பு கிடைக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. கடினமான வேலையை கூட சவாலா எடுத்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில இருந்து உதவிகள் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரும். மனசுல இருந்த பயம் போய் புது தைரியம் பிறக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு உதவும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் வழியில மனசுக்கு பிடிச்ச செய்திகள் வந்து சேரும் நாளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தா இன்னைக்கு பெரியவங்க முன்னிலையில பேசினா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு திட்டம் போடுவீங்க. உங்க புத்திசாலித்தனம் இன்னைக்கு பளிச்சிடும். காதலிப்பவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான நாள். உங்க அன்பை வெளிப்படுத்தலாம். பங்குச்சந்தை அல்லது முதலீடுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அதுல நல்ல லாபமும் பார்ப்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மனசுல ரொம்ப நாளா இருந்த குழப்பம் நீங்கி இன்னைக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க. சாயங்காலம் மேல குழந்தைகளோட விளையாடி மகிழ்வீங்க. செலவு கொஞ்சம் கூடினாலும் அது சுப செலவாதான் இருக்கும். மொத்தத்துல இன்னைக்கு நாள் உங்களுக்கு இனிமையா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் பலமா இருக்கு. வீட்ல அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏத்த நாள். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். கால்நடைகள் மூலமா ஆதாயம் உண்டு.
சுவையான உணவு உண்டு மகிழ்வீங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை கூடும். வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்கள் வருவாங்க, அவங்க மூலமா சில நல்ல செய்திகள் காதுக்கு வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும், ஆனா அதை உதறி தள்ளிட்டு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். ராத்திரி நேரத்துல சீக்கிரம் தூங்க பாருங்க. சுகபோகங்கள் தேடி வரும் நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.